ஜெய்வாசவி. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 24வது ஸ்லோகம். தஸ்மா சாஸ்திரம் பிரமாணம் தே கார்யா காரிய வியஸ்திதௌ ஞாத்வா சாஸ்திர விதானோத்தம் கர்ம கர்த்துமிகா ஹசி. ஆகையால் செய்ய தகுந்ததையும் தகாததையும் நிச்சயிப்பதில் சாஸ்திரம் உனக்கு பிரமாணமாகிறது. இங்கு சாஸ்திரம் ஆக்ஞாபித்துரைப்பதை அறிந்து கர்மம் செய்ய கடவாய். சம்சார சாகரத்தை கடந்து அப்பார் செல்லுதற்கு சாஸ்திரம் முற்ற துணையாகிறது. ஆதலால் இவ்வுலகில் கட்டுண்டு கிடக்கும் ஒருவன் இதனின்றி மீளுதற்கு கையாளுகிற கர்மங்கள் எல்லாம் சாஸ்திரத்திற்கு உடன்பாடானவர்களாயிருக்க வேண்டும். முற்றிலும் தெய்வ சம்பத்தின் ஊறியிருப்பவர்கள் இயல்பாகவே சாஸ்திரத்தின் ஆணையை பின்பற்றுபவர்களாயிருப்பார்கள். அவர்களுடைய செயலும் சாஸ்திர பிரமாணமும் ஒன்றுபட்டிருக்கின்றன. நீங்கள் எந்த சாஸ்திரத்தை பின்பற்றுகிறீர்கள் என்று ஒரு அன்பர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரிடம் கேட்டார். நான் ஒரு சாஸ்திரத்தையும் பின்பற்றுவதில்லை. என் சித்தை மிசை குடிக்கொண்டுள்ள தெய்வத்தின் அனுமதி கேட்டு என் வாழ்க்கையை நடாத்துகிறேன். ஆகையால் நான் தவறி போவதில்லை. என் வாழ்க்கை சாஸ்திரத்திற்கும் முரண்படாது என்றார் அவர். இது ஸ்ரீமத் பகவத்கீதா உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே தேவாசுர சம்பத் விபோக யோக நாம சோடஸ்யா. இது 16வது அத்தியாயம் நிறைவுற்றது. நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.